சவுத் கொரியன்ஸு அமெரிக்காவில் முதலீடு பண்ணுறான். ஆனால் தாளை தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறான். புரியுதா? அவனுக்கு அந்த ஒர்க் கல்ச்சருக்கு அமெரிக்காக்காரனை வச்சான்னா பிரச்சனை அவனுக்கு. இங்கேயும் அதே கதை தான். இங்கே தமிழ்னை வைக்க முடியலன்னு நீ வெளியிலேருந்து கொண்டு வர. ஸோ உலகம் பூரா இருக்க பிரச்சனை. முதலீடுன்னு ஒன்று வருதுனாலே முதலீட்டாளர்கள் லாபத்தை தான், லாப நோக்கத்தை மட்டும் தான். முதலாளியை பொறுத்த வரைக்கும் எவன் எனக்கு எவனை வேலைக்கு வச்சோன்னா எனக்கு உற்பத்தி அதிகமாகுமோ லாபம் வருமோ அவனை தான் பார்ப்பேன். நான் ரிசர்வேஷனு, மண்டல கமிஷனு, இடபிள்யூஎஸ் 10%, இந்த கதெல்லாம் இங்கே கொண்டு வராத, அதெல்லாம் நீ வேற எங்கேயாவது வச்சுக்கோ. தனியார் மயமாகும் பொழுது இது எல்லாமே காற்றுல பறக்க விடப்படும். இந்த முதலீடுகள் வருகிறது எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ அதில் தான் ஒரு வெள்ளை அறிக்கை இதெல்லாம் கேட்குறாங்க, ஃபுல் டீட்டெயில் வேணும்னு. அப்போது அந்த முதலீடுகள் இதெல்லாம் அரசு வெளியிடாத போது நம்ம அந்த முதலீடுகள் எங்கே போகிறதுன்ற கேள்வியின் கீழே என்ன சந்தேகிக்கிறது? இல்லை நீங்கள் பை அண்ட் லார்ஜ் இது மொத்தமாகவே தப்பு கேடு அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்முடைய அடையாளம், நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட். இதில் என்னதான் இருந்தாலும் வேலை வாய்ப்பு பெருக தான் செய்யுது. அதை நம்ம மறுத்துக்கணும். பெருக வேண்டிய அளவுக்கு பெருகலை ஒழிய அதை சுற்றி இருக்கக்கூடிய உப தொழில்கள் வளருது. அதை நீங்கள் மறந்துடாது. அது நமக்கு லாபம்.